கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த பொக்கிஷத்தின் தலைப்பானது ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக இந்த பொக்கிஷத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையில் தேவன் ஆதாமை பார்த்து இந்த ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஆதாம் ஒரு கட்டளை பெற்றிருப்பார். தேவனிடம் இருந்து பெற்றுக்கொண்ட கட்டளை என்னென்னா, இந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்து தாம் நிர்வாணி என்பதை உணர்ந்து தேவனுடைய சத்தத்துக்கு மறைந்திருக்கக்கூடியதான அந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த தேவன் ஆதாமை பார்த்து இந்த ஒரு கேள்வி எழுப்புவார், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரு கேள்விக்கு பதில் ஆதாமை சிருஷ்டித்து உருவாக்கின தேவனுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக படைத்த அவருக்கு அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்றது மாத்திரம் கிடையாது, எந்த நிலையில் இருக்கிறார் என்பதும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பதிலாக இருக்கும். அப்போது எந்த ஒரு ரீசனுக்காக, என்ன ஒரு காரணம், ஒரு நோக்கம் இந்த ஒரு கேள்வியை ஆதாமை பார்த்தவர் ஏறெடுக்கிறார் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இதுதான் இன்றைக்கி நாம் இந்த பொக்கிஷத்தின் தலைப்பாக தியானிக்கப் போகிறது. அப்போ இங்கே பெறக்கூடிய பதில் அவரிடத்திலிருந்து என்ன அப்படின்னா, ஆதாம் படைக்கப்பட்ட நிலை, அதை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவருக்கு கொடுத்து ஜீவாத்மாவாக அவரை உருவாக்குறார். அப்போ பெற்றுக்கொண்டதான அந்த ஜீவனை இழந்தவராக ஆதாம் அவருக்கு முன்பாக அங்கே நிற்கிறத இந்த ஒரு கேள்வியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன இதில் ஆழமாக நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டதுக்கு இன்னொரு காரணம், நான் படைக்கப்பட்ட அந்த நிலை எந்த நிலை அப்படின்னு உனக்கு புரியுமா, உனக்கு தெரிஞ்சுதா, நீ அதை புரிஞ்சிருந்தீன்னா இந்த ஒரு தவறான ஒரு செயலை நீ செஞ்சுருக்க மாட்டியே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் ஆதாமை பார்த்து கேட்கக்கூடியதான இந்த ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அவருடைய நிலையை உணர்த்துவதன் மூலம் அவர் மனம் திரும்பி என் பக்கமாக திரும்புவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இவர் இந்த ஒரு கேள்வி ஆதாமை பார்த்து கேட்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் ஆதாம் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நான் செய்த தவறு இதுதான், நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்ட அந்த விருட்சத்தின் கனியை நான் புசிச்சிட்டேன், அதனால் எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நன்மை எது தீமை எது அப்படின்றத என்னால் பகுத்தறிய முடியுது. அதனால் நான் நிர்வாணி என்பதை நான் உணர்ந்து நீங்கள் என்னை பார்க்க வரும் பொழுது உங்களுடைய சத்தத்தை கேட்டு நான் ஒளிந்துக்கிட்டேன் அப்படின்றத தெரிவிக்காமல், நான் செய்த தவறு இதுதான், நான் அதனால் எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை தேவனிடமிருந்து அவர் சரண்டர் ஆயிருந்தார் அப்படின்னா அங்கே வேறு விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவன் அதை செய்வாரா அப்படின்னு நம்ம இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, தேவன் அதை செய்வதற்கு சரியாக பதிலளிக்கவோ அங்கே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அவர் நீதி தவறாதவர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ எந்த சூழ்நிலையில் இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அவர் தவறு செய்கிறதுக்கு முன்னாடி அவர் பெற்றுக்கொண்டதான கட்டளை என்ன அப்படின்னா, புசிக்கக்கூடாத நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிச்சிங்கன்னா நீ சாகவே சாவாயின்னு சொல்லி கட்டளையே கொடுத்துட்டார். அப்போ அதுக்கு என்ன அவங்க செய்யணும் அப்படின்னா, புசிக்காமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நன்மை, அப்படி புசிச்சிங்கன்னா நீங்கள் மரணத்தை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது அவர் கொடுக்கப்பட்டதான அந்த ஒரு கட்டளை. அப்போ அந்த கட்டளையை அவர் மீறிட்டார் அப்படின்னா அவர் ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஒரு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. அப்போ தேவன் நீதி தவறாதவர் அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு உண்டு. ஆனால் படைக்கப்பட்ட ஆதாம் அவர் ஒருவராய் அங்கே படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. தேவ பக்தி உள்ள சந்ததிக்காக தான் அவருடைய முழுமையான படைப்பும் அங்கே இருந்தது. அதுவும் பூர்ணமாக பர்ஃபெக்ட் கண்டிஷனில் அவர் படைக்கப்பட்டார். அந்த நிலையை தான் அவர் மறந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது இன்னொரு விஷயத்தில் கூட நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். காயின் ஆபிலுடைய அந்த ஒரு விஷயம் படிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம்
4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் காயினும் ஆபேலும் வந்து காணிக்கையை செலுத்த வர்றதா அங்கே நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ காயினுடைய அந்த ஒரு காணிக்கையையும் காயினையும் அவர் அங்கே அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ காயினையும் அவருடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அதனால் காயினுடைய மனம், அந்த முகம் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி காயினை பார்த்து, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த நான் அறியேன் அப்படிங்கிறதோடு அவர் ஸ்டாப் பண்ணியிருந்தார், நிப்பாட்டியிருந்தார் அப்படின்னா அவர் வேறு ஏதானும் அங்கே சொல்கிறதுக்கோ இல்லை கர்த்தரிடத்திலிருந்து வேறு ஒரு கேள்வி வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு சொல்லி இன்னொரு கொஸ்டினையும் ரைஸ் பண்ணிடுவார். அப்போ இது தேவனுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது, இவருடைய மனம் அவர் செய்த தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே தான் நம்முடைய ஆதாம் அவர்களிடத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் தன்னுடைய தவறை உணர்ந்தவராக அங்கே இல்லை. அவர் என்ன அங்கே பிரதியுத்தம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். இங்கே அவர் எப்படி டைரக்ட் பண்ணி கொண்டு வரார் அப்படின்னா, நீங்கள் எனக்கு மனைவியாகும்படி ஒரு ஸ்திரீயை கொடுத்தீங்க இல்லையா, அவங்க கொடுத்ததுனால நான் அந்த பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார ஒழிய, நான் நீங்கள் கொடுத்த கட்டளையை மீறி தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு டைரெக்டாக அவர் ஒத்துக்கலை. ஸோ தான் செஞ்ச பாவம் இவங்க மூலியமாக தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரை வந்து அவங்க ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா. அப்போது இவர் கேட்கக்கூடியதான இந்த கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் செய்த அந்த தவறை உணர்ந்து கொள்வதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தேவன் அங்கே அவங்களிடத்தில் எதிர்பார்த்துருக்கிறார். அப்போ கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க அப்படின்னா, அவர் ஆல்ரெடி ஒரு கட்டளை கொடுத்துருப்பார் இல்லைங்களா, அந்த கட்டளைக்கு முழுமையாக அவங்க வந்து செவிசாய்த்து தான் ஆகணும். அப்போ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரோ அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக போய் சேரும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படி எந்த ஒரு நோக்கத்தில் அவர் கேட்குறார் அப்படின்னா, எப்பயுமே தேவனுடைய அந்த அப்ரோச்சிங் ஸ்டைல், அவர் கேட்கக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்புகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பார். இன்னொரு சம்பவம் கூட நம்ம பார்க்கலாம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால். அப்போ கர்த்தர் உங்களை அழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏன் அப்படின்னா, நீங்கள் அவருக்கு முன்னாடி கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவர் உணர்ந்து இந்த ஒரு காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் இடத்துல சொல்லியிருப்பார் அப்படின்னா, மோசே அவர்கள் இடத்துல இதை சொல்லியிருப்பார். அதுக்கு மோசே, நீங்கள் தான் அவங்கள அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்னைய அனுப்புனீங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்தவங்களை நீங்களே வந்து இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த உக்கிரத்தை வந்து தேவனிடத்துலேருந்து குறைக்கிறார். அப்போ அது சொன்ன வார்த்தைக்கு அவங்கள இஸ்ரேல் ஜனங்களை வந்து தேவன் தண்டிச்சிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதை அவங்க உணர்ந்து கொள்வதற்கு கொடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பாக தான் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கான பொக்கிஷத்தினுடைய பாடம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தவறு இன்னதென்று அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை இமிடியட்டாக அவருடைய பாதப்படியில் நாம் ஒப்பு கொடுக்கறதை தவிர வேறு எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. அப்படி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலை, நம்ம ஃபுல்லாக சரண்டர் பண்ணி அந்த பாவத்தை விட்டு நம்மளை இருதயபூர்வமாக முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட் சொல்லப்பட்டது நம்மளுக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பாடம். ஸோ புது சிஷ்டியாக அழைக்கப்பட்ட நாம் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் இருக்குது இல்லைங்களா.
தேவனுடைய சித்தம் மாத்திரம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் நாம் அழைக்கப்பட்டவர்களாக உள்ள வர்றோம். அப்போ நான் என்னுடைய சித்தத்தின்படி ஏதோ ஒரு தவறில் நான் விழுந்துட்டேன் அப்படின்னா அதை இமிடியட்டாக அவர் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்க நான் பாத்திரனாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? அதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஸோ இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் மூலியமாக தான் நாம் சமாதானத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். அப்போ அவர் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது என்னுடைய சுயத்தில் நான் ஒரு செய்யக்கூடிய ஒரு செயல் அது தவறிழைக்கும் பாவத்தை எனக்கு விளைவிக்குது அப்படின்னா நாம் இமீடியட்டாக அவர் மூலியமாக தேவனுடைய சமூகத்தில் சரண்டர் ஆயிடணும். நான் செய்த தவறு இன்னதென்று ஒப்புக்கொண்டு நாம் முழுவதுமாக அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு காரணம். ஸோ இதை நாம் புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் சரியான விதத்தில் நாம் செய்யக்கூடிய தவறிலிருந்து ஒப்புக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய நாமத்தின் அடிப்படையில் பிதாவின் இடத்துல இதை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய தவறை அன்றைய தினமே நாம் அதை ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை மறுபடியும் செய்யாமல் இருப்பது நமக்கு இந்த ஜீவனை முளைப்பிக்கும், அது கண்டினியூஸாக வளர்கிறதுக்கும் நம்மளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா அந்த ஜீவனை இழந்தவர்களாக ஆதாம் அவர்களைப் போல நாமும் மாறிவிடக்கூடும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சக்கூடிய பாடம். ஸோ கடைசியாக ஒரு வசனம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஸோ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயே விடுதலையும் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நாம் பெற்றுக்கொண்டதான கர்த்தருடைய ஜீவனை நாம் சரியான வகையிலே அங்கே பிரயோஜனப்படுத்தலை அப்படின்னா அந்த ஆவி நம்மை விட்டு எந்த நேரத்தில் விலகி போகும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ நமக்குள்ள அந்த சமாதானம் நிலவணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக அந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நாம் வாழ வேண்டும். இதுதான் இன்றைக்கான பொக்கிஷத்தினுடைய பாடமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம் இருதயபூர்வமாக கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய அந்த புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையை சரியான வழியிலே அவர் சித்தம் செய்யும்படியாக நாம் வாழ்ந்து மரிக்க தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.